ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் மீடியா 2.2. இந்த வீடியோவில் என்ன ட்ரைலர் எட்டு வந்திருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கில்லி படத்தை ரீரிலீஸ் பண்ண சொல்லி அப்டேட் கொடுத்துருக்கான்னு சொல்லாங்க. ட்ரைலரோட வெளியே விட்டுருக்காங்க, அதை படத்தோட ப்ரொடக்ஷன் டீம் வெளியே விட்டுருக்கான்னு சொல்லாங்க. கில்லி படம் என்னப்பா ரீரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாங்க, அதான் வர ஆகஸ்ட் 20 ரீரிலீஸ் பண்ணுறாங்க தேட்டரில். செம்ம வைப்பு, கொக்கரக்கோ. இன்னும் அந்த வைப்பு கம்மியாகலை, இப்போ வரையும் தேட்டரில் வந்து போயிட்டே தான் இருக்குன்னு சொன்னாங்க. நிறைய பக்கம் அந்த ஹெட்செட்டில் போட்டு கேட்டாகட்டும், இன்னும் வந்து ரீல்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க நிறைய பேர். அது பூர்த்தி பண்ணுற விதமாக இந்த படம் வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க. தளபதி விஜய், த்ரிஷா, இந்த மாதிரி ஏகப்பட்டவர் இருக்காங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஏஆர் ரஹ்மான், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படத்தை மெகா சூர்யா ப்ரொடக்ஷன் அவங்க தான் வந்து டைரக்ட் பண்ணிக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணிக்கான்னு சொன்னாங்க. இப்போ இந்த படத்தோட இது விட்ருக்காங்க, கில்லி படத்தோட ட்ரைலர் விட்ருக்காங்க. ட்ரைலர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பண்ணியிருக்காங்களா, உள்ளதை ஆட் பண்ணிக்கலான்னு பார்த்துடலாம். யாரோ புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆள் ஊற்றுருங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டீஸ் இருக்கும். கில்லி படம் பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக போகணுன்னு சொன்னாங்க. யார் வேணாலும் பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்ல ஒரு தத்துவமான படம், நல்ல ஒரு காலேஜுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கோட நல்ல ஒரு படம்னே சொல்லலாம். இப்போ வாங்க படத்தோட ட்ரைலர் பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு. ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, செக் அவுட் பண்ணிடலாம். அந்த இடம், இந்த இடம், இந்த இடம் ஓடு. காலையில 6 மணில இந்த ரூமுக்குள்ள உட்கார்ந்து சின்சியரா படிச்சிட்டு இருக்கான். அவன போய் இந்தியன் அகாடமி இஸ் ஆல்வேஸ் அவர் அகாடமி. ஷலலா ஷலலா வண்ணலா நீங்க படிங்கறீங்க, அவன் கபடின்னு சொல்லிட்டு திரியறான். ஏமா எப்பவே போனா ஒரு கேள்வி புரியாவே இருக்கா? வேற மாதிரி கண்ணால இப்படி போடு போடு போடு, இழுத்து போடு கையால. வேற மாதிரி வைப்புங்க. இந்த பாட்டுக்கெல்லாம் பயங்கர குஷியாயிருவேன் நல்லா. இந்த சீன்லாம் வேற மாதிரிங்க. பிரகாஷ்ராஜ் செல்லம், நம்ம கல்யாணத்துக்கு யாரு குறுக்க வந்தாலும் அடுத்தங்க சொல்லு, இவனோட பில்லு பொய்க்காது, கொல்லு இமையத்த பில்லு. ஓடு, எல்லா பாட்டும் வாய்ப்புங்க. கில்லி ஓடு. ஏப்ரல் 20 2024 ரீரிலீஸ் பண்ண சொல்லி ட்ரைலர் விட்டாங்க. ட்ரைலர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லாங்க. கண்டிப்பாக த்ரிஷா ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான அப்டேட் இருக்குது. நல்ல ஒரு வைப்பு இருக்குது தேட்டரில். அந்த எல்லா பாட்டுமே திரும்ப ரீரிலீஸ் பண்ணுறங்காட்டி கண்டிப்பாக ரீரிலீஸ் பண்ண சொல்லி அந்த சாங்கவே வந்து தேட்டரில் போட்டு காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சென்னை சைடில் பண்ணிகிட்டு இருக்காரு கமலம் தேட்டரில். அவர் வேறு லெவல்னு சொல்லாங்க. அதாவது அந்த ஃபேன்ஸ் போகிறாங்கன்னா உள்ள அந்த பூர்த்தி பண்ணுற விதமாக அந்த வரியை கட் பண்ணி அவங்கள பாட வைக்கிறாங்க பாருங்கள், அதுதாங்க வைப்பு. ஆனால் எல்லா தேட்டரிலும் அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஃப்யூச்சரில் வேறு மாதிரி எல்லா தேட்டரும் வந்து நல்ல ஒரு ஏர்னிங் எடுக்கலாம், நல்ல ஒரு வைப்பு கொடுக்கலான்னு சொல்லாங்க. தேட்டரில் சவுண்ட் எல்லாமே சூப்பராக இருந்தாலும் ஓகே, ஆனால் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற மாதிரி பண்ணால் தான் கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸ் வந்து அடுத்தடுத்து எல்லாருமே போய் அந்த கில்லி படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணாலும் நாங்கள் 100 டைம் வந்தாலும் எத்தனை நாள் ஓட்டினாலும் அதை கரெக்டாக வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக இதை உங்கள்கிட்ட சொல்லி நான் ஷேர் பண்ண வந்தேன். கில்லி படத்தோட ரிலீஸ் பண்ணதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? விஜய் ஃபேன்ஸாக வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். த்ரிஷா ஃபேன் அதுவும் இல்லாமல் அதுவும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இதாங்க உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். அடுத்த தகவலை பற்றி உங்கள்கிட்ட சந்திக்கிறேன். இந்த தகவலிட்டிருந்து உங்கள் அடுத்த தகவலை சந்திக்கிற வரை உங்கள் விடைபெறுவது உங்கள் இர்ஃபான் மீடியா 2.0. அடுத்த தகவலை சந்திக்கலாம் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.